வெல்கம் பேக் டு ருத்துஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி ஒரு குட்டி ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். கிச்சன் என்ன கச்சப்பிச்சா அப்படின்ட்டுருக்குன்னு பார்க்காதீங்க. காலையிலே நம்ம எல்லார் வீட்லேயும் அப்படி தான் காலையில் பரபரப்பாக எல்லா வேலையுமே பண்ணும்போது இப்படி தாங்க கிச்சன் இருக்கும். நான் காலையிலே குளிச்சுட்டு பாப்பாவுக்கு டிஃபன் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி அவங்களுக்கு தோசையும் அவங்களுக்கு இட்லி பொடி சாம்பார் இந்த மாதிரி வச்சு கொடுத்தா பிடிக்கும். சிக்கன் குழம்பு அந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும். ஸோ இன்றைக்கி இட்லி பொடி வச்சு தான் தோசை. அதுக்கப்புறம் எனக்கு எம்டி ஸ்டமக்கில் முழு மல்லி அந்த தண்ணி எடுத்துக்கணும், பாயில் பண்ண தண்ணி. ஸோ அதுக்காக அதை காலையிலே வச்சிடலாம். ஒரு சைடு தோசை சுட்டுட்டு இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வேலையை பார்த்துட்டா கிச்சனில் ரொம்ப வேலை இருக்காது. அதுக்கப்புறம் என்னோடய ஃபஸ்ட்டு தோசை சுட்டுட்டு என்னோடய அத்தைக்கு தோசை கொடுத்துடலாம். அத்தைக்கும் அவங்களோட ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே மாடியில் கொண்டு போய் தோசையை நம்ம கொடுத்துட்டு வந்துட்டால் அந்த வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தோசை சுட்டு பாப்பாவுக்கு கொடுத்துட்டு கிளப்பி விட்டால் போதும். பாப்பா ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. டிஃபன் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பாப்பாங்களையும் 2 பேருமே குளிப்பாட்டி விட்டுட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ஸ்கூலுக்கு விட வேண்டியது தான். 2 பேரும் ஸ்கூல் போகிற டைம் கரெக்டாக சாப்பிட்ருவாங்க. இது பார்த்திங்கன்னா பசங்களை நியூ ஸ்கூலில் தான் சேர்த்துருக்கோம். ஸோ அவங்க கொஞ்ச நாளாகவே ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்காங்க ஸ்கூலுக்கு. நல்லா இருக்கோம்மா. ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா சித்து பாப்பா ஒரே அழுதுட்டான். அதுக்கு அடுத்த நாள்லேருந்து சித்துக்குட்டி சூப்பராக ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான். இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்லேருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த ஸ்கூல் இருக்குது. ஸோ கூட்டிகிட்டு வர்றதுக்கும் கொண்டு விடுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு இந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு டே வீட்டில் சொல்லிட்டான், அம்மா சூப்பராக ட்ராயிங் இருக்குது, பீகாக் இருக்குது, அம்மா புறாலாம் சூப்பராக வரைஞ்சி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. போகிற வழியிலே டாப் தைக்கிறதுக்காக லைனிங்குமே எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போயிட்டு நான் சாரீ ஹால் வீடியோ தாங்க ஃபஸ்ட்டு எடுத்திருந்தோம். இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் ஒர்க்குக்கு போயாச்சு. நெத்தலி மீன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அதையுமே கழுகிட்டு சாதமும் வச்சு முடிச்சுட்டு பாப்பா கூப்பிட போக வேண்டியதுதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா மணி 12. கோல்டு பிடிச்சிருக்கு, ஒரே தும்மலாக இருக்குது. மணி 12 ஆகுது. இப்போ நம்ம ருத்துவைஸ் ஸ்கூலில் போய் கூட்டிகிட்டு வந்துடலாம். வாங்க போகலாமா? 2 பேரையுமே ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போதே நல்ல மழை. 2 பேரும் மழையில் நல்லா குளிச்சுட்டு அவங்க அப்பா குளிச்சாச்சு. குளிச்சுட்டு சமோசாவும் அதுக்கப்புறம் காஃபியும் போட்டு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நான் லைனிங் எடுத்துகிட்டு வந்ததில் எனக்கு ஒரு டாப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ருத்து பாப்பாவுக்கு இதே துணியில் அவங்களுக்கு ஒரு ஷர்ட் தச்சுருந்தோம். சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் தைச்சதுமே எனக்கு ஃபிட்டாக இருந்துச்சு. சித்து பாப்பாவுக்கு லைன் பை லைனாக யூடியூப்பில் வீடியோ பார்த்து தான் நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை, டேக் கேர். மறக்காமல் சூப்பராக இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.